சென்னை பெருங்குடியில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி தோற்றதை கிண்டல் செய்ததால் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளுக்குட்டை பகுதியில் மது போதையில் இருந்தபோது சென்னை அணிக்கு ஆதரவாக பேசியவர்களை கிண்டல் செய்த ஜீவரத்தினம் என்பவரை நண்பர்கள் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த ஜீவரத்தினம் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்பு என்பவரின் மனைவியிடம் ஜீவரத்தினம் பழகியதை தட்டி கேட்டதால் தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். கோவையில் வலி நிவாரணி மாத்திரையை போதை மாத்திரையாக விற்பனை செய்து வந்த இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3000 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை செய்த கரும்பு கடையைச் சேர்ந்த அபுதாஹிர் என்பவரை பிடித்து நடத்திய விசாரணையில் ராஜஸ்தானிலிருந்து பெங்களூரு வந்தடையும் போதை மாத்திரைகளை வாங்கி வந்து 30 ரூபாய் மதிப்புடைய ஒரு மாத்திரையை 300 ரூபாய்க்கு விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து அபுதாஹிரிடமிருந்து போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.